வணக்கம். மீண்டும் இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அதாவது ஆங்கிலம் பேசும்போது எவ்வளோ தவறாக பேசுகிறாங்க, அந்த வாக்கியங்கள்லாம் சரியில்லை. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசுகிறது பழைய ஆங்கிலம், இது புது ஆங்கிலம் அப்படின்றாங்க. பழைய ஆங்கிலம் புது ஆங்கிலம்னு எதுவும் இல்லை, எப்போவுமே உள்ளது தான். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, நான் உங்களை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னோடய பர்த்டேக்கு கூப்பிட்ருக்கேன், நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கு ஐ எம் ஹாப்பி தட் யூ கேம் ஃபார் மை பர்த்டே. ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆனர்ட் மை இன்விடேஷன். என்னுடைய அழைப்பை நீ ஏற்றுக்கிட்டதுக்கு, மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ ஆம் ப்ளீஸ்ட் அபவுட் யூ கம்மிங். ஐ எம் ஹாப்பி தட் யூ கேம். இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னா அது என்னன்னு எனக்கு புரியல. நிறைய பேர் இதை பேசுகிறாங்க. அதாவது மேடை நிகழ்ச்சிகள்லேயும் அதை நான் கவனிக்கிறேன். அது எனக்கு சரியாக தோணலை. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஃபார் யூனா உனக்காக நான் சந்தோஷப்படுறேங்கிற மாதிரி இருக்குது, நல்லா இல்லை. அதே மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க, சௌரியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் ஐ எம் ஃபைன், இல்லைன்னா ஐ எம் டூயிங் வெல், நான் நல்லாவே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் குட் அப்படின்றாங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன், ஐ எம் ஹாப்பின்றாங்க. இல்லைன்னா ஐ ஆம் குட் அப்படின்றாங்க. ஐ ஆம் குட்னா நான் நல்லவனாக இருக்கேன்னு அர்த்தம். அது எப்படி இப்படி மாறிச்சின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் டூயிங் வெல், நான் நல்லாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டாக்கா இதைத்தான் சொல்கிறாங்க. இங்கிலீஷ் இப்படி தான் இருக்குது, ஐ ஆம் குட் அப்படின்றாங்க. அதுவும் எனக்கு புரியல. நான் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ ஆம் குட்டுன்றது சரியில்லை. சரி, இப்போது ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் சில வாக்கியங்கள் எப்படி மாறுபடுதுன்னு பார்க்கலாம். நான் உன் மேலே கோபமாக இருக்கேன். நான் உன் மேலே கோபமாக இருக்கேன் அப்படின்றது தமிழ். ஆனால் இங்கிலீஷில் ஐ ஆம் ஆங்க்ரி ஆன் யூ அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ எம் ஆங்க்ரி ஆன் யூன்னு சொல்ல முடியாது. நான் உன் மேலே கோபமாக இருக்கேன். ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. ஐ ஆம் ஆங்க்ரி வித் யூ, இதுதான் கரெக்டு. ஆனால் அதை தமிழில் மொழிபெயர்த்தினா நான் உன்னோட கோபமாக இருக்கேன்னு அர்த்தம். நான் உன்னோட கோபமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் ஆங்க்ரி ஆன் யூன்றது தப்பு. ஐ எம் ஆங்க்ரி வித் யூ அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ தமிழில் நான் உன்னோட கோபமாக இருக்கேன்னு சொல்லாமல் உன் மேலே கோபமாக இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இது மொழிபெயர்க்கும் போது வித்தியாசமாக வருது. நம்ம கரெக்டான மீனிங் கண்டுபிடிச்சி பேசணும், தப்பாக பேசக்கூடாது. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. அப்புறம் நிறைய பேர் கிண்ணத்துக்கு பவுல் அப்படிங்கிறாங்க. பவுல் கிடையாது, அதோட பேர் போல். புளிப்பு அப்படின்றதுக்கு சோர் அப்படிங்கிறாங்க. சோறு கிடையாது, இட்ஸ் சா SA அந்த சவுண்ட் வரணும். நாங்கள் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவோம். இப்போ நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறதோ, என்கிட்ட வர டீச்சர்ஸுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதோ, நான் என்னுடைய ஆங்கிலம் நான் எப்படி பேசுவேனோ அப்படி தான் நான் அவங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய மொழி கரெக்டுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய தாய் பாஷை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்படி தான் பேசணும், இந்த வார்த்தைகள் தான் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாத்துக்கும் நடத்துகிறேன். நான் நடத்துகிற புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான புக்ஸு. நாளைக்கு எல்லா புக்ஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் என்னென்ன புக்ஸில் கிராமர் நடத்துகிறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு இப்போ நிறைய யோசனைகள் இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கிறத பற்றி மனசில் வச்சுருக்கேன். அதை பற்றின வீடியோ நாளைக்கு தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம்.